நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு. எப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறம். அந்த 4ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கன்னி வீடு. கன்னி வீட்டுல ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரிக்க போகின்றார். எப்போ 20ஆம் தேதிக்கு பிறகு. 20ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். மிகப்பெரிய புகழ். இதுவரைக்கும் பிசினஸ்ல இருந்த அந்த ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமா கட்டுக்கடங்காம செலவுகள் எல்லாம் போயிட்டு இருந்தது மிதுன ராசிக்கு. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். எதனால அப்படின்னா வருமானம் அதிகரிக்க போதுங்க. ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரிக்கிறதுனால உங்களுடைய புகழ் உயரும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிதான், அந்த வேலையில பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவீங்க. அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், தனியார் வேலைகளை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பெயரும் புகழும் இதுக்கப்புறம் வேற லெவல்ல மாற போகுதுங்க. புதுசா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த பிசினஸ் லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே டயத்துல நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நண்பர்கள் மூலமா தான் சில பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வரப்போகுது. அதனால உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு புதன் பகவான். இந்த வாரம் 20ஆம் தேதிக்கு மேல வண்டி வாகனங்கள் வாங்குறதா தாராளமா வாங்குங்க. வீடுல வாங்குறதா கூட தாராளமா வாங்குங்க. உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொடுத்திருந்திருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலை நல்ல லெவல்ல முன்னேற்றங்கள் அடையும். அதே 4ஆம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. எப்போ? இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது எப்படின்னா 17ஆம் தேதி. அப்போ 17ஆம் தேதியா சூரிய பகவான் விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு வராரு. அப்போ தந்தையின் மூலமாக விரயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக விரயங்கள், சின்ன சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டா கவனிச்சுக்கோங்க. கவனிச்சு கரெக்டா நீங்க நடந்துட்டீங்கன்னா மிக மிக சிறப்பா இருக்கும். ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான், அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன், கேது, இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழிலுக்கு பக்கபலமா நின்று உங்களுடைய தாய்மாமன் மூலமா, நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமா நிற்பாங்க. இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க 17, 18, 16, 17 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 16, 17 இந்த நாட்கள்ல உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகள் கொடுக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடு பண்றது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. இந்த டயத்துல அதுக்கான மூவ்மெண்ட் எல்லாமே பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 16, 17, 18, 19 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 18, 19 தொழில் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடுவீங்க. தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில அதை இருக்கிற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, தாராளமா இந்த டயத்துல ஸ்டார்ட் பண்றதுக்கு மூவ் பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம். 18, 19, 20, 21, 22 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பா இருக்குங்க. தொழில் லாபங்கள் உங்களை தேடி வரும். லாபங்கள் அதிகரிக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. வேலைகளை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள் நடக்கும். மிக மிக சிறப்பான ஒரு வாரமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இது அமைது. அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அவங்க மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால அவங்களை அனுசரிச்சு போங்க. வாழ்க்கையில வெற்றிகளை காணலாம் மிதுன ராசிக்காரங்க. இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.